கரூர் விவகாரத்துல விஜய் அவர்கள் கரூருக்கு செல்ல தடை இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கரூருக்கு செல்ல தடை இல்லையே. அதுல நியாயம் திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. திமுக பின்னடைவு தான். அந்த வழக்குக்கு திமுக அப்படி பேர்க்க கூடாது. நீதிமன்றமே நீங்களும் இஷ்டம் போல பேசுங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ இதுல அந்த அவங்களுக்கு கருணை அடிப்படையில வேலை கொடுக்கறதான் தவறு. அது நாம் தமிழர் சீமானோட கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது. பப்ளிக்லயும் அது வந்து கருணை அடிப்படையில வேலை கொடுக்கறது தவறுங்கிற கருத்து தான். இந்த குடும்பங்களுக்கு வேணா நன்மை இருக்கலாம். பட் அரசாங்கம் கருணை அடிப்படையில இன்னொரு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது வேலை அவங்களுக்கு வேலை கொடுக்க தவறுங்கிற கருத்து தான் பொதுமக்கள் மத்தியிலையும் பரவலாகவே இருக்குதான். நம்ம வைகோ அவர்கள் சமீபத்தில் தெரிவித்த ஒரு கருத்து, திருமாவளவன் நாங்க இன்னும் திமுகவோட நட்புறவுல இருக்காங்க, வைகோ அதை கிண்டல் அடிக்கிறாங்க, நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய கருத்து. இல்ல அதுல திருமாவளவன் வந்து சீரியஸான ஒரு ஸ்ரூடு பொலிட்டிஷியன். வைகோன்னா எமோஷனல். சோதரர் திருமலா ரொம்ப ஸ்ரூடு பொலிட்டிஷியன். அவர் என்ன வைகோன்னா ஸ்ட்ராட்டஜி லைன்லாம் பெருசா எடுக்க மாட்டார். ஒரு கட் அண்ட் ரைட்டு தான். அவர் எமோஷனல் தான். ஒன்னு திஸ் எண்ட் ஆர் தேட் எண்ட் தான் நினைப்பார். திருமாவளவன் நாசுக்கா அப்படி கழுவுற மீன்ல நழுவுற மீன் நம்ம சொல்றோம் இல்லையா, பென்சிட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, இது தஞ்சாவூர் பொம்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மோனோலிசா பொண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, மதில் மேல் பொருள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாசுக்கா நுணுக்கமான அரசியலை பண்றதுல திருமாவளவன் ரொம்ப கைதேர்ந்துட்டாரு. ராமதாஸை விடவும் இமேஜ் பாதிக்காத அளவுக்கு ராமதாஸ் பச்சையா செய்வாரு. இமேஜ் பாதிக்காத அளவுக்கு திருமாவளவன் வந்து அதை ரொம்ப திறம்பட சுப்பீரியரா பண்றாரு. கைதேர்ந்த ஒரு அரசியல் நிபுணராட்டு மாறிட்டாரு சோதரர் தொல் திருமா. அந்த அடிப்படையில் அவர் இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இந்தியா கூட்டணியில தாவேகாவும் திமுகவும் இருக்கணும்னு சொல்றாரு. இது ரவீந்திரன் துரைசாமி தமிழ் மண்ணில மோடிக்காக, முழுக்க மோடிக்காக, மோடி நன்மையை மட்டுமே கருத்துல கொண்டு நான் தமிழ் மண்ணில விதைச்சுக்கிட்டு ஒரு உருவாக்க நினைக்கக்கூடிய ஒரு ட்ரீம் அலையன்ஸ், ஒரு கனவு திட்டத்துக்கு எதிராக திருமாவளவன் சொன்னாலும் என்னோட திட்டம் வந்து 98 ஜெயலலிதாவுக்கு பலிச்சது மாதிரி, வாஜ்பாய்க்கு பலிச்சது மாதிரி 29 மோடிஜி 4வது முறை தமிழ்நாடு பிரதமராக வரும்போது தமிழ்நாடும் அவருக்கு வந்து கணிசமான சீட்டை கான்ட்ரிபியூட் பண்ணிடும். அதுல தன்னுடைய சிதம்பரம் விழுப்புரம் எல்லாம் சிக்கிக்கிடும். இன்னும் கூட 1-2 சீட்டு வாங்கினாலும் கூட அந்த சீட்டெல்லாம் சிக்கிக்கிடுங்கிற ஒரு கடுமையான ஒரு முன்னெச்சரிக்கை அடிப்படையில திருமாவளவன் இதை சொல்றாரு. இன்னைக்கு தமிழக அரசியல் வந்து 3 சக்திகளா மாறிட்டு. முதல் சக்தி விஜய் 35 விழுக்காடு காசு கொடுக்காம ஒரு இவ்வளவு இம்பாக்ட் இருக்கும்னு யாருமே தெரியாம எல்லாருமே 3வது தான் நினைச்சாங்க. விஜய் கூட 3வது நினைச்சிருப்பாரு. அந்த இதுல முதல் இடத்துக்கு 35 வந்துட்டாரு. ஒரு அசாத்திய ஓட்டு. எம்ஜிஆரோட 4.6 அதிகமான ஓட்டு. அடுத்தபடியா 2வது இடத்துக்குள்ள 31 எடுத்த ஸ்டாலின். அவர்கிட்ட ஒரு 5-6 கட்சி போன பிறகு அவர்கிட்ட இன்னைக்கு 25 தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒரு ஆவரேஜா ஒரு 25 எதிர்பார்க்க முடியும். ஸோ 35 + 6 41க்கு போயிட்டாரு விஜய். 40 விழுக்காடுக்கு மேல இவர் போயிட்டாரு விஜய். இதுல வேற பாமக வந்தா 44க்கு போயிடுவார். அப்ப ஒரு பெரிய அணியாட்டு விஜய், காங்கிரஸ், திருமா கூட அன்புமணி எல்லாம் சேர்ந்து ஒரு 44 விழுக்காடு 45 விழுக்காடு ரேஞ்சுக்கு போயிட்டாங்கன்னா 25 விழுக்காடு ஸ்டாலினால எப்படி அதை தோற்கடிச்சிட முடியும்? 21 விழுக்காடு இவரு எடப்பாடி பழனிசாமி மேல எப்படி தோற்கடிச்சிட முடியும்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா 25, 21 சேரும். பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மோடிக்குன்னு ஒரு கணிசமான செல்வாக்கு இருக்கு. பாஜகவுக்குன்னு ஒரு 3 விழுக்காடு இருக்கு. மோடிக்குன்னு ஒரு 4-5 விழுக்காடு இருக்குன்னு சொல்லும் போது 21, 25, 8 54 விழுக்காடு பலத்துல ஒரு பெரிய அணி உருவாயிரும். மோடி பிரதமர்னு இதை ஏற்றுக்கொண்டவங்க தான் எடப்பாடி கிட்ட இருக்கவங்க தெளிவா ஏற்றுக்கிடுவாங்க. அதுல பிரச்சனை இல்லை. ஸ்டாலின்ட்டையும் இந்த காங்கிரஸ் ஓட்டு, முஸ்லீம் லீக் ஓட்டெல்லாம் போக மீதி உள்ள ஸ்டாலின் இருக்கக்கூடிய ஓட்டு மோடி பிரதமர்னு ஏற்றுக்குவாங்க. அப்போ மோடி பிரதமர்னு 50 விழுக்காடு வாக்குக்கு மேல கிடைச்சிருக்குன்னு சொன்னா இங்க வந்து தமிழ் மண்ணில் ஏறக்குறைய ஒரு ஸ்வீப் படிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. 40க்கு 40 மோடி தலைமை அடிச்சிடும். திருமாவளவன் வந்து விழுப்புரம் சிதம்பரத்துல தோல்வி அடைய நேரிடும். ஸோ தன்னுடைய சுய அரசியலுக்காகவும் மோடி பாஜக அங்க வந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வீகத்தை வந்து வகுத்து சகோதரர் தொல் திருமா பேசுறார். தொல் திருமார் பறைய சமூகத்தை சேர்ந்தவர், பறையர், மறையர், சிவன் பறையர், அந்த ஒரு இந்து தர்மத்துல பெரிய விழிப்புகள் கொண்டவங்கன்னு அந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல போனா
எல்லா பறையர் கிராமங்கள்லையும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படணும். அதற்கான இதுகளை RSS, விஸ்வ வித்ய பரிஷத்து, பல இந்து ரவிசங்கர்ஜி போன்றவங்கலாம் அதுக்கான முயற்சிகளை பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்துல கொண்டவனா பறையர் சமூகத்தின் அரசியல் அதிகாரம் மேம்படுவது மீது மிகுந்த நல்லெண்ணமும் ஒரு குட்டியிலும் கொண்டவங்கிறத தமிழக அரசியல்ல என்னுடைய அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தா எல்லா காலகட்டங்களும் எல்லாம் தெளிவாக தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து சகோதரர் தொல் திருமாவனுடைய அரசியல் முடிவுங்கிறது அண்ணன் வைகோ சொல்றது மாதிரி ஒன்றும் முட்டாள்தனமானது கிடையாது, நோபல் பரிசு கொடுக்கலாம் நகைச்சுவையானது கிடையாது. ரொம்ப தெளிவா துல்லியமா தன் காய்களை அவர் நகர்த்துறாரு. இதுல இன்னைக்கு தமிழ்நாட்டுல 3 பெரிய சக்தி ஆயிடுச்சு. எந்த 2 பெரிய சக்தி சேர்ந்தாலும் ஜெயிக்குங்கிற அடிப்படையில தான் அவர் பண்றாரு. இன்னைக்கு இண்டி கூட்டணிக்கும் NDAக்கும் இடையில ஸ்டாலின் இருக்கக்கூடிய 25 விழுக்காடு வாக்கும் டிசைடிங் ஃபேக்டர்ங்கிறார். ஸ்டாலின் கையில் இருக்கக்கூடிய 25 விழுக்காடு வாக்கும் டிசைடிங் ஃபேக்டர்னு திருமாவளவன் சொல்றாரு. அந்த 25 மோடி தலைமையை ஏற்று ஏற்கனவே மோடி தலைமையை 21 விழுக்காடு ஏற்றிருக்கக்கூடிய இவரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றா மோடி பிரதமர் இருக்கிற வாக்குகளும் மற்றும் வாக்குகளும் சேர்ந்து ஸ்வீப் படிச்சாலும் அடிச்சிருங்கிற எண்ண ஓட்டம் வந்து திருமாவளவனுக்கு இருக்குது. என்னோட கருத்து தான். என் கருத்தை மறைமுகமா ஏற்றுக்கொண்ட என் சகோதரர் தொல் திருமாவளவனுக்கு என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுல வைகோ பேசுறதெல்லாம் கூட தெரியாம சாமியாடுறது, யதார்த்த நிலைமை தெரியாம திமுக எதிர்ப்பை மட்டும் மையமா வச்சு சகோதரர் வைகோ பேசுறாங்கிறதா, அண்ணன் வைகோ பேசுறாங்கதான் என்னோட கருத்து. திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விசிக தரப்புல ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. ஒரு முதலமைச்சருக்கே வாய்ப்பு இருந்து அப்படி சிம்பிளா தட்டி போயிட்டு மீண்டும் அதற்கான ஒரு வாய்ப்பு வராதாங்கிறதுல அவர் முயற்சி பண்றதுல தப்பு இல்லை. ஸோ அரசியல் அரங்கத்துல ஒரு கண் அசம்பிளி வந்ததுல அதுவும் பறையர் சமூகத்தை சேர்ந்த வன்னி அரசு வந்து விசிக சார்பாக அமைச்சரானது அந்த சமூகத்துக்கு ஒட்டுமொத்தமாட்டே பெரிய லெவல்ல எம்பவர்மெண்ட், பெரிய பவர். தமிழ்நாடு ஃபுல்லா திருமாவளவன், விஜய், வன்னி அரசு இவங்க படத்தை போட்டு பறையர் சமூக மக்கள் வந்து தென் மாவட்டங்கள் எல்லா இடமும் அதுல பெரிய போஸ்ட் வச்சிருக்காங்க. இப்போ கக்கன் வந்தாருன்னா அவர் காங்கிரஸோட ஒரு இதுதான். பரமேஸ்வரன் வந்தாருன்னா HRMC இருந்தார், மறுக்க வரல, ஒரு காங்கிரஸ் ஒரு அமைச்சர் தான். இப்போ இவரு விஸ்வநாதன் இருக்காருன்னா காங்கிரஸ் அமைச்சர் தான். இது விடுதலை சிறுத்தைகள் பறையர் சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கட்சி. மெயின்லி அந்த கட்சியில இருந்து 2 MP பறையர் சமூகம், MLA 2 பேரும் இப்போ வந்தவங்க பறையர் சமூகம், தலைவர் பறையர் சமூகம் சொல்லும்போது ஒரு பறையர் பிரைடாட்டே அது வருது, பறையர் சமூகத்தின் அதிகாரமாட்டே அது வருது. ஒரு அடையாள அரசியலோட ஒரு அதிகாரமாட்டே திருமாவளவனோட தளபதி வன்னி அரசு இருக்கிறது. அந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு பெரிய லெவல் ஆகுது. தமிழ்நாடு ஃபுல்லா அந்த கம்யூனிட்டி அதுல வந்து எம்பவர் ஆகிறாங்க. ஸோ இந்த இடம் திருமாவளவன் அதை யூட்டிலைஸ் பண்ணி அரசியல் அரங்கத்துக்குள்ள தன்னுடைய இடத்தை வந்து பெரிதாக்கக்கூடிய அரசியலை வந்து அவர் தன்னம்பிக்கையோட செய்யறாரு. இப்ப என்னன்னா அவருக்கு வந்து பாமக எதிர்ப்பு நம்ம கடுமையா பேசுவாரு. இப்போ பாமகவும் தொடர்ந்து தோல்வியில இருக்கிறதுனாலையும் பாஜக எதிர்ப்பை மட்டுமே மையமா பேசுறது காரணம் என்னன்னா, தோத்து போன திமுக வந்து கலைஞர் வாஜ்பாய் ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டி என்று NDA அணி சொன்ன மாதிரி ஸ்டாலின் சில கண்டிஷன்ஸை போட்டு ஒரு பெரிய அணி 2-3 திமுகவும் அதிமுகவும் மோடி பிரதமர் சொல்லிட்டாருன்னா தன்னுடைய MP பதவியும் தன்னுடைய சகா ரவிக்குமார் MP பதவியும் பனால ஆயிருங்கிற அச்சம் திருமாவளவனுக்கு இருக்கு. அதனால இந்த அரசியல் தான் பண்றாரு. ஸோ ஒரு டால் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி துணை முதல்வர் அளவுக்கு தன்னை வந்து பொசிஷன் பண்ணிக்கிறதுல வந்து தப்பு இல்லையே. இப்போ பண்ணாம எப்போ பண்ணுவார் திருமாவளவன்? இடைத்தேர்தலையும் அவர் நிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இடைத்தேர்தல் அம்பாசமுத்திரம் காங்கிரஸ் கேட்கலாம், விடுதலை சிறுத்தைகள் இடைத்தேர்தல் வாய்ப்புகள் கேட்கலாம். அது அந்த கூட்டணி கட்சிகள் முடிவு பண்ணுவாங்க. கூட்டணி இல்லைன்னு திருமாவளவன் சொன்னதுக்கு காரணமே இடைத்தேர்தல் எல்லாம் போட்டி போட்டு ஒரு தேர்தல் களத்தை கண்டுட்டா அது கூட்டணின்னு ஆயிடும். மற்ற பதட்டத்துல மாணிக்கா அவரெல்லாம் ஆட்சியில பங்கு வச்சாலே கூட்டணிங்கிறாங்க. ஒரு ஆட்சியில பங்கு வச்சா போதாது, அரசியல் ரீதியாட்டு களத்துக்குள்ள கூட்டணி அனுப்பணும்னு நினைக்கிறாரு. அப்போ கூட்டணிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு விசிக ஒரு சீட்டு கேட்டாலும் கேட்பாங்க. ஏன் இது மதுராந்தகத்தை கூட கேட்கலாமே. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாதிரி தனித்து விடப்பட்டதா? வரக்கூடிய இடைத்தேர்தலில் அதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான அலைன்ஸ் எப்படி இருக்க போகுது? இடைத்தேர்தல் எப்போ வருங்கிறது கேள்விக்குறியா இருக்குது. காரணம் அது 6 மாதத்துக்குள்ள வச்சாகணும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது டிஸ்குவாலிஃபிகேஷனா ரெசினேஷனாங்கிறதுலே ஒரு டிஸ்பியூட் இருக்குது. கோர்ட்ல கேஸ் இருக்குன்னு சொல்லி தேர்தல் தள்ளி போடலாம். அப்ப என்ன முந்தைய அதிமுக
டிஸ்குவாலிஃபை ஆனவங்கலாம் எப்போ கேஸ் எலெக்ஷன் நடந்தது? மக்களவை தேர்தல் கூட தானே எலெக்ஷன் நடந்தது. யோசிச்சு பாருங்க, ஃபிளாஷ்பேக்கை ஓட்டி பாருங்க. புரியுதுங்களா? எப்போ வேணாலும் நடத்தலாம். என்னன்னா எலெக்ஷன் வரும்போது அது அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி, ரெட்டையில வெற்றி பெற்ற தொகுதிங்கிறனால ரெட்டையில வெற்றி பெற்றுக்கிட்டு விசில் கூட சேர்ந்தது சரியா தப்பாங்கிறதா இஷ்யூவா இருக்கிறோம் திருச்சி தவிர. அதுல எடப்பாடிக்கு ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன் இருக்கு. தேர்தல் இஷ்யூ வந்து எடப்பாடி பழனிசாமி மையமா வச்சு 6 தொகுதியில திருச்சி தவிர. திருச்சி இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு டெபாசிட்டே இல்லை. அந்த கேண்டிடேட் வேற தாவேக்கால போய் சாமிச்சாரு. ஸோ மற்ற இடங்கள்ல ரெட்டையில ஜெயித்துட்டு விசில் கூட சேர்ந்தது சரியா தப்பாங்கிறதா இஷ்யூவா இருக்கும். இடைத்தேர்தல் ஒரு வேளை தாமதமானால் விஜய்க்கு எதுவும் கொஞ்சம் ரொம்ப பார்த்துட்டு ஒன்றும் கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வரட்டு சூழலை எப்படி வரட்டுங்கிறத பார்த்து செய்வோம். ஒரு சில இதுகள் சொல்ல முடியுது. அம்பாசமுத்திரத்துல அடிப்படையிலே அதிமுகவுக்கு பெரிய பலம் இல்லை. கம்யூனிஸ்ட் பலத்துல தான் 77 அதிமுகவே ஜெயித்திருக்குது. அதிமுகவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி வந்து முக்குலத்தோர். அது ஜெயலலிதா பிற்காலத்துல வளர்த்து எடுத்தது. முழுமையா முக்குலத்தோரை தன் பக்கம் வளர்த்து எடுத்தது. இப்போ அந்த வாக்குகள் வந்து எஸ்சிசிபியா பக்கம் போறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம். அப்போ அதிமுக வந்து மக்களவை தேர்தலில் நயனா நாயந்திரன் நெல்லையில் இருக்கும்போது வந்து 8 விழுக்காடு வாக்கு தான் ஜான்சி ராணி எடுத்துருக்கிறாங்க. ஸோ அங்கே அவங்களுக்கு வீக்னஸ் தெரியுது. அதே மாதிரி இங்க இது விராலிமலையும் இது ஹெல்த் விஜயபாஸ்கர் அவர் வந்து பெரிய லெவலில் வளர்ந்துட்டார். அவர் பெரிய ஸ்ட்ராங் ஆள் தான். அது 2. இதை தாண்டி மற்ற 4 தொகுதியில அதிமுக நல்லா இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். குறிப்பா 3 தொகுதியில நல்லா இருக்கிறாங்க. பெருந்துறையில நல்லா இருக்கிறாங்க, கரூர்ல நல்லா இருக்கிறாங்க. கரூர்ல விஜய் எவ்வளவுதான் போய் இது பண்ணாலும் கூட ரெட்டையில சென்டிமெண்ட் கரூர்ல இருக்கும். அதே மாதிரி இங்க தாராபுரத்துலையும் ரெட்டையில சென்டிமெண்ட் இருக்கு. கவுண்டர் கம்யூனிட்டி ஆதரவு வளையமும் இந்த 3 தொகுதிக்குள்ளேயும் எடப்பாடிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த ஆட்சி மாற்றத்துல அரசியல் அதிகாரத்தை பெரிய அளவுல முன்ன விட இழந்த ஒரு சமூகம்னா கொங்கு வேளாளர் சமூகம். செந்தில் பாலாஜி, முத்துச்சாமி, ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி, வெள்ளக்கோயில் சாமிநாதன், இப்படி 4 பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ், பவர்ஃபுல் போர்ட்போலியோஸ், 4 வெள்ளாள கவுண்டர் இருந்தாங்க. இத்தனைக்கும் எடப்பாடி, தங்கமணி, வேலுமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர், தம்பித்துறை இவங்களெல்லாம் பெரிய ஸ்ட்ராங்காக இருந்த போது கூட அதுக்கு ஒரு மாற்றாட்டு அதிமுக பாஜக அணி பார்த்தா வைஸ் பிரசிடென்ட் வானதி சீனிவாசன், இப்படி எக்கச்சக்கம் இதுக்கு லெவல்ல அந்த அணி இருக்கும்போது எதிரணியில திமுகவும் 4 வெள்ளாள கவுண்டர் தான் இருந்தாங்க. இப்போ திமுகவும் ஆட்சிக்கு வரல, அதிமுக ஆட்சிக்கு வரல, தாவேக்கா ஆட்சிக்கு வந்துச்சு. அது வந்து செங்கோட்டையெல்லாம் போய் சேரலைன்னா வெள்ளாள கவுண்டரோட அரசியல் முக்கியத்துவம் வந்து ரொம்ப இன்சிக்னிஃபிகண்டா போயிருக்கும். ஸோ வெள்ளாள கவுண்டரோட அரசியல் முக்கியத்துவம் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில பெரிய அளவில் இருந்தது. வைஸ் பிரசிடென்ட், மகளிர் அணி மாநில தேசிய தலைவர், 4 பவர்ஃபுல் மினிஸ்டரு, எடப்பாடி ஒரு கட்சிக்கே தலைவர், ஒரு பெரிய அளவில் அது இருந்தது. வந்து இன்னைக்கு வந்து அவங்க அதிகாரம் வந்தவங்களாட்டு ஒரு சூழல் அந்த கம்யூனிட்டி மத்தியில் இருக்குது. ரொம்ப ஸ்லூடு கம்யூனிட்டி. டக்குன்னு அதை அவங்களால ரியலைஸ் பண்ண முடியும், அவங்க உணர முடியும். பல காரணங்கள் இருக்கலாம். அண்ணாமலை ஒரு காரணம், இவர் செங்கோட்டையன் ஒரு காரணம். ஓகே, பட் இப்போ இருக்குது யார் களத்துல? இப்போ களத்துல அவங்களுக்கு பிரைமரியா இருக்குது யார்? இன்னைக்கு இருக்குது யார்? இது லிங்கம்னு வேணாம், லிங்கம் பிரபு கதெல்லாம் வேண்டாம். இப்போ லிங்கம் பிரபு இங்க என் கிளைண்ட் தான். பிரபு தேவராஜன் நமக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ், ஜனதா கட்சியில இருந்தாட்டு அதெல்லாம் இப்போ வெப்ஸ்டார்ல இது சீரியஸா போயிட்டு இருக்குது இல்லையா? அந்த கதையெல்லாம் வேண்டாம். அதுல உள்ள ஒரு உதாரணத்தை சொல்லலாம், அது நல்லா இருக்காது. அதனால அந்த உதாரணம் தேவையில்லை. இப்ப வந்து களத்துக்குள்ள ஸ்ட்ராங் வெள்ளாள கவுண்டரா நிற்கிறது யாரு? அண்ணாமலை அமைப்பு தான் வச்சிருக்கிறாரு. செங்கோட்டையும் விஜய்க்கு சப்பார்டினேட் ஆயிட்டாரு. அப்ப களத்துக்குள்ள இன்னைக்கு வெள்ளாள கவுண்டர்ல ஸ்ட்ராங்கா நிற்கிறது யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. அப்போ அவருக்கு முன்னாடி இந்த 3 தொகுதியிலும் கன்சால்டேட் ஆகிறதுக்குள்ள சாத்தியக்கூறுன்னு வந்துடலாம்ல. நம்ம கரெக்டா தான் சொல்றோம். அன்னைக்கு அவருக்கு எதிராக நான் வெள்ளாள கவுண்டர்களை திருப்புற வேலையை பார்த்தவன் தான் ரவீந்திரன் துரைசாமி. பட் எதுனாலும் களம் எதுங்கிற உண்மையை நம்ம சொல்லணும். நம்ம பார்த்த வேலை விஜய்க்கு சாதகமா வந்துச்சு. நம்ம பார்த்த வேலை அதுவும் அது மாதிரிதான் திமுகவும். செம்பத்தூர் கூட ஈரோடு கிழக்குல டிக்கெட் கொடுக்கலங்கிறதெல்லாம் வரும்போது நாம பார்த்த வேலை நம்ம அது வேற மாதிரி வரும்னு நினைச்சோம். அது இன்னொரு ரூட்ல விஜய்க்கு சாதகமா வந்துச்சு. பட் இப்போ எல்லா வண்டிக்கும் எதிர்வினை உண்டு இல்லையா? அப்ப இழந்து போன வெள்ளாள கவுண்டர்களை வந்து எடப்பாடி பின்னாடி தாராபுரம், பெருந்துறை, கரூர்ல கன்சால்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
ரிசல்ட் பார்த்தா தான் தெரியும். நான் ஒரு அசம்ஷன்ல என்னோட ஒரு கணக்குல எனக்குன்னு ஒரு தாட் இருக்கு, கணக்கு இருக்கு. அந்த கணக்கு வந்து தப்பல்ல. அந்த கணக்கு வந்து திமுகவுக்கு வரும்னு நினைச்சது, இடைத்தேர்தல் வந்த மாதிரி திமுகவுக்கு வரும்னு நினைச்சது விஜய்க்கு போயிட்டு. அருந்ததியரும் சரி, பறையரும் சரி விஜய்க்கு போட்டுட்டாங்க. சீமான் அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையை விஷயமாக்கி இருப்பாருன்னா அங்க சிக்கல் வந்திருக்கும். அது வரல, போல்ரைஸ் பண்ணல. அது விஜய்க்கு சாதகமா வந்துச்சு. இப்போ உள்ள சூழ்நிலை அரசியல் அதிகாரத்தை இந்த ஆட்சி மாற்றத்தால பெருமளவு இழந்தது விழால கொண்டவர்கள் நினைக்கும் போது அவங்க எடப்பாடி பின்னாடி கன்சால்டேட் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிறது என்னோட ஒரு கணக்காக நான் இதை சொல்றேன். பெருந்துரை போன்ற இடங்கள்ல சாத்தியக்கூறுகள் அதிகம்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நன்றி.